ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ரிசல்ட்டு மற்றும் கட் ஆஃப் மார்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் சில நாட்களில் குரூப் 4க்கான ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆக போகுது. ஸோ எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வரும், குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிஏஓ, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ, அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட் இவங்க எல்லாருக்கும் எவ்வளோ மார்க் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு, கட் ஆஃப் மார்க்குள்ளே நீங்கள் வர்றதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. கட் ஆஃப் மார்க் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வரும், என்னென்ன முன்னுரிமைகள்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. வேக்கன்சிஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா, எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம போடுற ரெகுலரான அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்தளவில் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் நமக்கு கொஸ்டின்ஸ் பேப்பர் எவ்வளோ டஃப்பாக இருந்தது, அதாவது அவங்களோட மனநிலைமை, அந்த குரூப் 4 மாணவர்களோட மனநிலைமையை பொறுத்தளவில் எந்த அளவில் இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தாலுமே கூட இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லா பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது. நிறைய விஷயங்கள் நடந்தது. அதாவது ரீ எக்ஸாம் அப்படின்ற ஒன்று நடக்கணும் அப்படின்னு நிறைய ப்ரொடெக்ட்ஸ் பண்ணாங்க. ஆனால் ரீ எக்ஸாமுக்கு பதிலாக நமக்கு ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 4000 சில்லற வேக்கன்சி, 5000 வேக்கன்சிஸ் வரை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி கிட்டத்தட்ட 3900 சில்லற வேக்கன்சிஸ் இருக்குது. மொத்தமாக ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 9000 வேக்கன்சிஸ் கிட்டத்தட்ட வருது. ஸோ 9000 வேக்கன்சிஸ் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னுமே வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குமே அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருடம் 2026 நமக்கு எப்போ எக்ஸாம் நடக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு எலெக்ஷன் டைம் அப்படின்றதுனால எலெக்ஷன்ஸ் முடிஞ்சு தான் அதற்கப்புறமா இந்த குரூப் 4 குரூப் 2 இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் விடுவாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் அடுத்த வருஷம் முதல்ல நடக்காது, கிட்டத்தட்ட லாஸ்ட்டில் கூட நடக்கலாம், இல்லை 2027 கூட நடக்கலாம். விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிசம்பரில் குரூப் 4 நெக்ஸ்ட் இயருக்கான என்னென்ன கேலண்டர் அப்படின்னு என்னென்ன எக்ஸாம்ஸ் எந்தெந்த மந்த்து நடக்க போகுது அப்படின்ற கேலண்டர் டிசம்பரில் நமக்கு வெளியிடுவாங்க. ஸோ அதை பார்த்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வருடம் நமக்கு இந்த எலெக்ஷன், ஆஃப்டர் எலெக்ஷன் அப்போது நிறைய பேர் இதில் ரிட்டையர்ட் ஆவாங்க, நிறைய பேர் லீவ் ஆகுவாங்க. இந்த மாதிரி இருக்கப்போ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஸோ இதன் மூலமாக வேக்கன்சிஸ் இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. புது புது போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நோட்டிஃபிகேஷன்ஸில் புது போஸ்டிங், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இந்த மாதிரியான புது போஸ்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வேக்கன்சிஸ் வச்சு நமக்கு இந்த வருடத்திற்கான செலெக்ஷன் லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் ரொம்பவே குறைய போகுது. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலுக்கு குறையாட்டிலும் மற்ற கம்யூனிட்டி வைஸ், ப்ரையாரிட்டி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக குறையும். இதில் நிறைய பேருக்கு வருஷக்கணக்காக படித்தவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் படித்தவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான, படித்து எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகப்படியாக இருக்குது. ஸோ இதில் நிறைய பேர் விஏஓ ஆகணும் அப்படின்ற கனவோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்டி ஒரு 160க்குள்ளே நீங்கள் 165க்குள்ளே நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னாலே விஏஓ போஸ்டிங்ஸ் கூட இந்த வருடம் கிடைக்கிறதுக்கான, குறிப்பாக இந்த வருடம் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னும் நீங்கள் அடுத்த வருஷம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் பேப்பர் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கேட்டுட்டாங்க அப்படின்னா நம்மளால் முடியாது. ஆனால் இந்த வாட்டி அவ்வளோ டஃப்பாக கேட்டதுனால கட் ஆஃப் மார்க் ரொம்பவே குறையும். நீங்கள் 160க்கு மேலே எடுத்துட்டிங்க அப்படின்னாலே நமக்கு பிஏஓ கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதேபடி நமக்கு கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்றதையுமே சொல்கிறேன். நம்ம டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ அப்படின்றதெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா
இந்த வருஷம் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் மார்க் வந்து பிசி எம்பிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 150 நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே ஜாப் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும். நீங்கள் 140லேருந்து 150 அப்படிங்கும்போது நீங்கள் கவுன்சிலிங்ஸ் வர போகிறதுக்கான அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஏன்னா மார்க் வந்து அவ்வளோ வந்து குறையும். அதோடு கூட நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்கிறீங்க, விடோ கேட்டகரி, லோவர் விஷன்ஸ், டிசபிலிட்டி பர்சன்ஸ், இந்த மாதிரியான முன்னுரிமைகள்லாம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு 140 மார்க்கு அந்த மாதிரி எடுத்திருந்தாலே, விடோவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு லோவான மார்க் எடுத்து 100க்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தாலுமே உங்களுக்கு கவுன்சிலிங்ஸ் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, விடோ அண்டு டிசபிலிட்டி பர்சன்ஸ். இதே வந்து பிசிஎம் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 135க்கு மேலேயான நீங்கள் எடுத்துருக்கணும். ஸோ 135க்கு மேலே தான் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து வரும். ஸோ நீங்கள் ப்ரையாரிட்டி இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரியான ப்ரையாரிட்டியெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து ஒரு 3-4 மார்க் வந்து குறையும். இதே வந்து நீங்கள் டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் லக்கிலி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் வந்து இருக்குது. அதே வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 130லேருந்து ஆல்ரெடி நம்ம இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். 130 மார்க்லேருந்து 140க்குள்ளே நீங்கள் எடுத்திருக்கீங்க, இல்லை 135க்குள்ளே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே இந்த வருடம் நம்ம கவுன்சிலிங்ஸ் வந்து போயிடலாம். அதோடு கூட இந்த மாதிரியான முன்னுரிமை சான்றிதழ்கள் வச்சுருந்தீங்க, டிசபிலிட்டி பர்சன்ஸ், விடோ, கணவனால் கைவிடப்பட்டவர், முதல் தலைமுறை பட்டதாரி, பிஎஸ்டிஎம், இந்த மாதிரியான ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அதாவது அப்ளிகேஷன் அப்போது இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் எல்லாம் எங்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி முன்னுரிமை கோர்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான மார்க் எடுத்திங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் வந்து இருக்குது. அதற்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலை பொறுத்தளவு தான் நமக்கு கண்டிப்பாக மார்க் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150லேருந்து 160க்குள்ளே நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நான் சொன்ன மார்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜேஏ போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கங்க. ஜேஏ கிடைக்கிறதுக்கு, டைப்பிஸ்ட்டு கிடைக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த வருடம் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு நமக்கு கட் ஆஃப் மார்க்கு குறையும். அதே சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. எதுக்குன்னா நமக்கு கொஷின்ஸ் பேப்பர் அவ்வளோ டஃப்பாக இருந்தது, கொஷின் பேப்பர் அவ்வளோ கடினமாக இருந்ததுனாலேயே நமக்கு இந்த வருடம் எழுதினவங்களுக்கு அவ்வளோ ஒரு லக்கி சான்ஸாக வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. மேலும் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான அனைத்து தகவல்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.